இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு சூப்பரான ஒரு ஈஸியான மெத்தடில் நம்ம எப்படி வந்து ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூடியூப்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ண முடியும். இதுக்கு வந்து நம்ம நமக்கு எந்த ஒரு ஸ்கில்லுமே வந்து தேவையில்லை, எந்த ஒரு ப்ரெசன்டேஷனுமே பண்ணணும்னு தேவையில்லை, இந்த மாதிரி உட்காந்து பேசணும் அப்படிங்கிறது தேவையில்லை, இந்த மாதிரி எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காப்பி அண்ட் பேஸ்ட் மாதிரி தான் இந்த வேலையை நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த வேலை மூலிமா நமக்கு மந்த்லி குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா $100 $1000 வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதுவும் மந்த்லி ஏன் அப்படின்னா இதுக்கு இந்த நம்ம போடக்கூடிய கண்டென்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு லாங்குவேஜுமே இல்லை. இது வந்து யார் வேணாலும் பார்க்கலாம், எங்கேருந்து வேணாலும் பார்க்கலாம். ஸோ நமக்கு சீக்கிரமாக வாட்ச் டைம்ஸ் வரும், சீக்கிரமாக சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து வருவாங்க, அது மூலிமா நமக்கு சீக்கிரமாக வாட்ச் டைம்ஸ் வரும். ஸோ அப்படி என்ன மெத்தட் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளார போகலாம். இந்த வேலையை செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் சொல்லணும் அப்படின்னா ஒரு மினிமமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 20 மினிட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும் இந்த வேலை செய்கிறதுக்கு. ஜஸ்ட் நம்ம ஒரு இடத்துலேருந்து ஒரு இமேஜை வந்து எடுக்கிறோம், அந்த இமேஜை நம்ம வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து அப்லோட் பண்ணுறது தான் வேலை. இதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து இருக்குது. இந்த மாதிரி வந்து வீடியோஸ் வந்து போடுறது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு மெடிடேஷன் அண்டு ஒரு சாங்ஸ் நம்ம வந்து கேட்குற ஒரு ஃபீல் குட், அதுக்கப்புறம் ரெய்னி சவுண்ட்ஸு, இந்த மாதிரியான மெடிடேஷன் சவுண்ட்ஸு, யோகா சவுண்ட்ஸு, இந்த மாதிரி நிறைய சவுண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மணி நேரமோ அரை மணி நேரமோ இதுக்கான ஒரு வீடியோ நம்ம வந்து க்ரியேட் பண்ணி நம்ம யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணிட்டாவே இதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை வந்து பார்க்கலாம் மாட்டாங்க. ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை போட்டுவிட்டு பேக்ரவுண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுட்ருப்பாங்க. ஸோ இது மூலிமா நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வாட்ச் டைம்ஸு சீக்கிரமாகவே பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. மில்லியன் கணக்கில் இதுக்கான வியூஸ் வந்து போகிறதுனால எந்த அளவுக்கு நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக நம்ம மானிட்டேஷன் வந்து கிடைக்குதோ அதே அளவுக்கு சீக்கிரமாக நம்ம வந்து ஏர்னிங்ஸும் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நானும் இந்த மெத்தடை வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நானும் நம்ம சேனலில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு அந்த சேனல் நேமை நான் வந்து சொல்லலை, நான் எந்த சேனலில் இந்த மாதிரிலாம் வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன் அப்படின்ட்டு. ஒன்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் எல்லாமே காட்டுறேன். அதனால் நீங்களும் இப்போவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது நம்ம நான் காப்பிரேட்டடான இமேஜஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து இருக்குது. ஸோ இது வந்து நம்ம எங்கேருந்து வந்து நான் காப்பிரேட் இல்லாத இமேஜஸ்லாம் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதுக்கு ஒரு 3 வெப்சைட்ஸ் இருக்குது. அது எல்லாமே நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா அன்ஸ்பிளாஷ், ரெண்டாவது பார்த்திங்கன்னா பிக்ஸாபே, மூணாவது வந்து பார்த்திங்கன்னா பிக்சல்ஸ். ஸோ இந்த 3 வெப்சைட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து காப்பிரைட் ஃப்ரீயான வீடியோஸ் அண்ட் இமேஜஸ் எல்லாமே வந்து இருக்கும். எதுவுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காப்பிரைட்ஸ் வந்து வராது. ஸோ அந்த மாதிரியான கூடிய இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே வந்து வருது. ஸோ நீங்கள் வீடியோஸாக வந்து அது வந்து பண்ணி போகிறீங்கன்னா வீடியோஸாக வந்து போடலாம். தென் இமேஜை மட்டும் வச்சு நீங்கள் ஆடியோ வந்து பின்னாடி பேக்ரவுண்டில் வச்சு ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்கன்னா தென் நீங்கள் இப்போ ஒரு இமேஜஸ் வந்து அதில் வந்து ஈஸியாகவே வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது நம்ம எந்த சைஸில் வந்து வேணும் அப்படிங்கிறத வீடியோவாக இருக்கட்டும் சரி, ஃபோட்டோவாக இருக்கட்டும் சரி, அது நமக்கு எந்த ஒரு ரெசல்யூஷனில் அந்த இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் வந்து வேணும் அப்படிங்கிறத ஈஸியாக அதில் செலக்ட் பண்ணி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டாவது மெத்தட் நம்ம பார்க்கக்கூடியது ஃபைண்டிங் மியூசிக். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா காப்பிரைட்டடான நான் காப்பிரைட்டடாக இருக்கக்கூடிய மியூசிக்ஸ் தான் நம்ம வந்து எடுக்கணும். இது எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் யூடியூப்லேருந்தே வந்து எடுக்கலாம். பட் அதை விட ஒரு பெஸ்ட்டான இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா யூடியூப் லைப்ரரி அப்படிங்கிறது வந்து இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் போய் சர்ச் பண்ணினாலே யூடியூபோடைய ஆடியோ லைப்ரரி உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த ஆடியோ லைப்ரரியில் உங்களுக்கு ஏற்ற மியூசிக்ஸை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து சீக்கிரமாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுவும் எந்த கேட்டகரியில் நமக்கு எந்த மாதிரியான மியூசிக்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறத மேலேயே மேனுவலாக நம்ம வந்து சூஸ் பண்ணி அதை நம்ம வந்து அப்ளை கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான மியூசிக்ஸ் எல்லாமே வந்து காட்டுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் அதை வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் வீடியோ எடிட்டிங் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ எடிட்டிங் வந்து பண்ணுறதுக்கு நமக்கு ஆன்லைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்கக்கூடிய சோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் ஷாட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, இன்னொன்று பார்த்திங்கன்னா ஸ்டுடியோன் அப்படிங்கிறது இன்னொன்று இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 சாஃப்ட்வேர்ஸுமே நம்ம எந்த ஒரு இதுவுமே டவுன்லோட் பண்ணாமல் அப்படியே ஆன்லைன்லேயே நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோஸ் எல்லாமே எடிட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள்கிட்ட வந்து மொபைலில் நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா கைன் மாஸ்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், பவர் டைரக்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லேப்டாப்பில் பண்ணுறவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி நீங்கள் அந்த ப்ரீமியர் ப்ரோவில் இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரியான வெப்சைட்ஸில் நீங்கள் போய்ட்டு உங்களுடைய வீடியோஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ மொபைலில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி, நீங்கள் கைன் மாஸ்டர் யூஸ் பண்ணி வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இமேஜஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணுறீங்க. இமேஜஸ் இல்லை நீங்கள் வீடியோ வச்சுருந்தாலும் வீடியோ வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு அது கீழே ஆடியோ வந்து ஆட் பண்ணி விட்டுருங்க. ஆடியோ ஆட் பண்ணி விட்டிங்கன்னா அவ்வளோதான் வேலை. அதுக்கப்புறம் இதை நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா
எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ ரெடி ஆகிடும். வீடியோ ரெடி ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணலாம். 4வது விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேனலோடைய ஐகான் அண்ட் சேனலோடைய ஆர்ட். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 விஷயமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனல் எந்த அளவு ஒரு ப்ரொஃபஷனல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து காட்டுறதுக்கு. ஏன்னா ஏனோ தானோ நம்ம வந்து போகிறதுக்கும் ப்ரொஃபஷனாக நம்ம ஒரு சேனல் மாதிரி அது வந்து டிசைன் பண்ணி அதில் நம்ம வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கும் நிறைய வேரியேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது மூலிமா சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே வந்துருக்கு. அதனால் உங்களோட சேனலோடைய ஐகான் அண்ட் சேனலோடைய ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் சூப்பராக வந்து டிசைன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியம். ஸோ அது ரெண்டையுமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ உங்களோட வீடியோஸ் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து நான் வந்து எப்படி வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டெய்லி ஒரு வீடியோ நீங்கள் அப்படிங்கிற வயசில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 33 நாளைக்கு தொடர்ந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா யூடியூபே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ரெக்கமெண்ட் பண்ணி, அதாவது நம்ம இந்த சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து டெய்லியும் போடுறாங்க, இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு பூஸ்ட் பண்ணுவாங்க. இந்த 33 நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோஸை நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 3 நாள் டைம் எடுத்துக்கும். இந்த ஒரு 33 வீடியோ பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 3 நாள் டைம் எடுத்துக்கும். இந்த 3 நாள் நீங்கள் உட்காந்து நீங்கள் எல்லா வீடியோஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை க்ரியேட் பண்ணி எடிட் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை டெய்லி ஒரு டைம் ஷெடியூலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து அந்த வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுங்கள். 33 நாளைக்குமே அதே வீடியோஸ் நீங்கள் வந்து அப்படியே வந்து அப்லோட் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. முடிஞ்சளவு ஃபஸ்ட்டு நீங்கள் இனிஷியல் ஷேர் பண்ண வேண்டியது இருக்கும். அதையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. இது வந்து எந்த ஒரு மொழியும் இல்லாதனால உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே இந்த வீடியோவை வந்து பார்ப்பாங்க. அதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிராஃபிக் சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைடாக இருக்கிறனால இன்கமும் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் சிபிஎம் ரொம்ப கம்மி. இதுவே வந்து பார்த்திங்கன்னா வெளியெல்லாம் போயிட்டோம் அப்படின்னா அங்கே ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அதிகம். பெர் 1000 வியூஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே $9 $8 வரைக்கும் கூட கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் நீங்கள் இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா $1 கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இதனால் இது ஒரு பெனிஃபிட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்கம் வந்து எடுக்கிறதுக்கு. நிறைய யூடியூபர்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டைமாக வந்து பண்ணுவாங்க. பட் இது நம்ம பண்ணுற மூலிமா நிறையவே ஏர்னிங்ஸ் வந்து பார்க்கலாம். நானும் ஒரு சேனல் வந்து வச்சுருக்கேன். ஸோ அந்த சேனல் எந்த அளவுக்கு ரிசல்ட் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். போனஸாக ஒரு டிப்பு சொல்லணும் அப்படின்னா, நான் இதெல்லாம் ஏர்ன் பண்ணாமல் வேறு ஒரு மெத்தடில் நான் வந்து யூடியூப்பில் ஏர்ன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருக்கு. அந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா அந்த கடையில் நம்ம ஒரு பொருள் நம்ம வந்து அவங்க கிட்ட இருக்க பொருளை நம்ம வந்து நம்மளே சேல் பண்ணுறோம். ஓகேங்களா? நம்ம ஒரு லிங்க் மூலிமா நம்ம வந்து சேல் பண்ணுறோம். நம்ம லிங்க் மூலிமா யாராச்சும் வந்து வாங்கினாங்க அப்படின்னா நமக்கு அதில் வந்து 1லேருந்து ஒரு 10% வரைக்கும் நமக்கு வந்து கமிஷன் வந்து கிடைக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ இதை பற்றி ஒரு டீட்டெயில்டான வீடியோ வந்து நான் வந்து அடுத்து வந்து போடுறேன். ஸோ அடுத்த வீடியோ போகிறதுக்கான ஹிண்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னும் நிறைய வீடியோக்களை நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த நான் இந்த மெத்தட் மாதிரி இன்னும் நிறைய மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்ல வந்து நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கு வந்து இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நான் வந்து அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். உங்களுடன் விடைபெறுவது நான் விஜய். பை கைஸ், ஸ்டே டியூன்ட்.